Hi, hello, and welcome to Mathematical 360. இந்தியாவில் நான் பார்ப்போம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறையியல் பார்ட் 2. இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வளைவுகள் கோனிக்ஸ். இந்த டாபிக்கை பற்றி தான் இந்த விளையாட தான் பார்க்க போகிறோம். கூம்பு வளைவுகள் கோனிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கூம்பு வளைவுனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு தளத்தில் ஒரு நகரும் புள்ளியிலிருந்து நிலைப்புள்ளிக்குள்ள தூரத்திற்கும் நகரும் புள்ளியிலிருந்து நிலைப்புள்ளி வழி செல்லாத ஒரு நிலைக்கோட்டிற்குமான தூரத்திற்கும் உள்ள விகிதம் ஒரு மாறிலியாக இருக்குமா ஒரு நகருமெனில் அந்த புள்ளி நியமப்பாதி ஒரு கூம்பு வளைவு அல்லது வளைவரை எனப்படும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் நமக்கு XYங்கிற இந்த மாதிரி தளம் இருக்கு ஒரு தளத்தில். ஸோ ஒரு நகரும் புள்ளியிலிருந்து ஒரு நிலைப்புள்ளிக்கு, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்புள்ளின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நகரும் புள்ளியிலிருந்து நிலைப்புள்ளி வழி செல்லாத ஒரு நிலைக்கோடு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நகரும் புள்ளின்னு வச்சுக்கங்களேன். அந்த பாயிண்ட் இப்படி ஒரு ஆர்ச்சா ஃபார்ம் ஆகுது, அது வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைப்புள்ளியில வந்து டச் ஆகாது. ஸோ அந்த டச் ஆகாம ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உள்ள விகிதம் ஒரு மாறிலியாக இருக்கும். ஸோ அந்த டச் ஆகாம இருக்க டிஸ்டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறிலியா இருக்கும்னு சொல்றாங்க. எனில் அந்த புள்ளி நியமப்பாதை ஒரு கூம்பு வளைவு அல்லது வளைவரை எனப்படும். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு இன்டெப்தா புரியும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தளத்தில் XYங்கிற தளத்துல ஒரு நகரும் புள்ளியிலிருந்து, அதாவது ஒரு மூவபிள் பாயிண்ட்ல இருந்து ஸோ மூவ் இல்லாத பாயிண்ட்டுக்கும், ஸோ அப்போ நகரும் புள்ளி நிலைப்புள்ளிக்கு வழி செல்லாத ஒரு நிலைக்கோட்டின் தூரத்திற்கும் உள்ள விகிதம், ஸோ அந்த மாதிரி இருக்கிற விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறிலியா இருக்கும். ஸோ அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த புள்ளி, அதாவது அந்த மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த புள்ளியோட நியமப்பாதை லோக்கஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. நியமப்பாதை என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நியமப்பாதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு வளைவு, அதாவது இந்த கூம்பு வளைவுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வளைவரை, ஸோ வளைவரைன்னு சொல்லுவாங்க. ஸோ நிலைப்புள்ளி குவியம் எனப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டா ஒரு இடத்துல இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவியம் சொல்றாங்க. நிலைக்கோடு இயக்குவரை எனப்படும். நிலைக்கோடுனா கான்ஸ்டா இங்க ஒரு லைன் வெர்டிகல் லைன் இருக்குன்னா அந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா இயக்குவரைன்னு சொல்றாங்க. மற்றும் மாறாத விகித மைய தொலைவு. ஸோ மாறாத விகித மைய தொலைவுனா அந்த கான்ஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கும் அந்த ஆர்ச்சுக்கும், அதாவது இந்த பாயிண்ட் போகிறது அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா மையத்தொலை தகவுன்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து ஈன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது மையத்தொலை தகவு. ஸோ இந்த மாறிலி, ஸோ அந்த மையத்தொலை தகவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாறிலி ஈக்குவல் டு 1 கூம்பு வளைவரை பரவளையம் எனப்படும். ஸோ அந்த அதாவது மையத்தொலை தகவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்துச்சுன்னா அது பரவளையத்தை ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சில இப்போ பார்த்து கிராஃப் போடும்போதெல்லாம் ஸோ பரவளையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் பரவளையம்னு சொல்லுவாங்க. ஸோ அது பரவளையம் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈக்குவல் டு 1னா பரவளையமா ஃபார்ம் ஆகும். அதாவது அந்த இது வந்து நிலைக்கோடுனா இருந்துச்சுன்னா இந்த பரவளையமா ஃபார்ம் ஆகும். இந்த மாறிலி E<1. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா <1 இருந்துச்சுன்னா வளைவரை நீள்வட்டம் எனப்படும். நீள்வட்டம்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும் சர்க்கிள். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ E<1 இருந்துச்சுன்னா நீள்வட்டமா ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி E>1, ஸோ 1 ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதிபரவளையம். ஸோ அதிபரவளையம் தான் எக்ஸாக்ட் பொசிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதிபரவளையங்கிறது. ஸோ இப்போ நீங்கிற மையத்தொலை தகவலை பொறுத்து தான் பரவளையமா நீள்வட்டமா அதிபரவளையமா ஆக போகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இந்த கூம்பளையோட பொதுவெளி சமன்பாடு பார்த்தீங்கன்னா தெரியும், எதை வச்சு நம்ம இது பரவளையம் நீள்வட்ட அதிபரவளையம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் சொல்லி. கூம்பு வளைவின் பொது சமன்பாடு, the general equation of conic. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்புள்ளி. ஸோ நிலைப்புள்ளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த S பாயிண்ட் தான். ஸோ அதாவது வந்து நிலைப்புள்ளி Sx1, 1, அதாவது இது கான்ஸ்டன்டா இந்த இடத்துல இருக்கும். நிலைக்கோடுகள், ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நிலைக்கோடு. மையத்தொலை தகவல், மையத்தொலை தகவல் ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டது. மற்றும் Px, y நகரும் புள்ளி என்க. ஸோ இங்க இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் பாயிண்ட். ஸோ கூம்பு வரையறையின் படி, ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயரோட பார்த்தேன் பார்த்தீங்கன்னா கூம்பு வரையறையின் படி அதை வந்து ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா SP/M PM = 0. அதாவது SPங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்க்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் டிவைடட் பை இந்த பிக்கும் இந்த நிலைக்கோடுக்கும் நமக்கு இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த நிலைக்கோடுக்கும் அந்த டிஸ்டன்ஸோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாறிலி, அதாவது E. ஸோ
இது 2 டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இ. ஸோ அந்த வரையறை பேஸ்ல பார்த்த பார்த்தீங்கன்னா அந்த வரையோட மீனிங் இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸும் அந்த நிலைக்கோடுக்கும் அதாவது மூவபிள் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூவபிள் பாயிண்ட்டுக்கு ஒரு டிஃபரன்ஸோட வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறிலி. ஸோ இங்கே எஸ்பினா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்தா அதுக்கு நமக்கு ஃபார்மா தெரியும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - ரூட் ஆஃப். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா இது ஃபார்முலா தான். ஸோ அப்போ இங்கே x1 x2 இது எடுத்தீங்கன்னா x2 x2 இது எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ x2ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா x இருக்கும். ஸோ அதனால x - 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y y2ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு y. ஸோ அதனால y - y ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா படி நம்ம இதை எடுத்து எழுதிட்டோம். அடுத்து பிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ பிஎம்னா தெரிஞ்சிச்சு ஒரு பாயிண்ட் ஒரு லைனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி ஃபார்மை பார்த்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பிஎம் ஈக்குவல் டு பிஎக்ஸ் நேர்கோடு எல்எக்ஸ் பிளஸ் எம்ஒய் பிளஸ் என் ஈக்குவல் டு 0 செங்குத்து தூரம். ஸோ இந்த ரெண்டு ஒரு கோடும் ஒரு பாயிண்ட் கொடுத்தா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஃபார்மா தெரியும். அதுவும் பிஎஸ்சியில் பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மாடலஸ் ஆஃப் அந்த ஈக்குவேஷன் லைனோட ஈக்குவேஷன் எழுதிக்காங்க எல்எக்ஸ் பிளஸ் எம்ஒய் பிளஸ் என் பை ஸோ எக்ஸோட கோவிஷன் ஸ்கொயரும் பிளஸ் ஒய்யோட கோவிஷன் ஸ்கொயரும் ரூட்டில் போட்டு எடுத்தாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இது ஃபார்முலா தான். மேலும் ஸோ இந்த ஃபார்ம் அப்படி என்ன இருக்காங்கன்னா எஸ்பி இங்கே வச்சுட்டு பிஎம் இங்கோடவே மல்டி பண்ணிருக்காங்க இ இன்டூ பிஎம். இப்போ ரெண்டு சைடு சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக ஸ்கொயர் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷனை பண்ணும்போது எஸ்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இ ஸ்கொயரு இந்த பிஎம் அங்கே போனால பிஎம் ஸ்கொயர். ஸோ இப்போ எஸ்பி ஸ்கொயர் மாடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஸ்பி ஸ்கொயர் என்ன ஆகும்? ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ கேன்சல் ஆகும்போது என்ன ஒரு பேலன்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் அப்படி இருக்கு அது இ ஸ்கொயர் இருக்கிறோம். ஸோ அப்போ இதோட ஸ்கொயர் அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதோட ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ மேற்கண்ட சமன்பாட்டை சுருக்க அதாவது பிஎஸ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த சமன்பாட்டை ஒரு இருபடி சமன்பாட்டின் பொதுவாக சுருக்கிறோம். அப்படி சுருக்குனீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ்ஒய் பிளஸ் சிஒய் ஸ்கொயர் பிளஸ் டிஎக்ஸ் பிளஸ் இஒய் பிளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. இது எப்படி இருபடி சமன்பாடுனா விருபடி சமன்பாடு டாபிக் தனியாக பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கஸ் கொடுத்துறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ்ஒய் பிளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் சிஒய் ஸ்கொயர் பிளஸ் டிஎக்ஸ் பிளஸ் இஒய் பிளஸ் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு 0. இது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்த அந்த இதை மல்டிபிள் பண்ணி வச்சீங்கன்னா இங்க ஏங்கிற இடத்துல இருக்கும்போது தான் இது. அதாவது 1 மைனஸ் இ ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர். அதே மாதிரி பிங்கிற வழி வந்து பாத்தீங்கன்னா 2 இன்டூ எல்எம்இ ஸ்கொயர் டிவைட் பை எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர். சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 மைனஸ் இ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் டிவைட் பை எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர். இது எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கணும் அடுத்த ஸ்டெப்ல சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் 4ac. ஸோ இப்போ நம்ம ஏ பி சிங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இந்த பி ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 4ac பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்? பி ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பி ஸ்கொயர் போது இந்த வேல்யூஸ் அப்படியே ஸ்கொயர் பண்ணாங்க. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் இ பவர் ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் ரெண்டு பவரும் ஸ்கொயர் ஸ்கொயர் வச்சு என்ன ஆகும்னா அந்த ரெண்டு பவரும் ஆட் ஆன் ஆகும். பவர் மேலே பவர் போது ப்ளஸ் ஆகிக்கணும். ப்ளஸ் பண்ணும்போது இ பவர் 4 டபுள் எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 கொடுத்துருக்கேன் ஏசி. ஸோ ஏ அப்படியே போட்டுக்கிறோம் சி அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதை சிம்பிள் பண்ணும்போது 4 காமன் எடுக்கிறாங்க. ஸோ 4 காமன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே பேலன்ஸ் வெறும் இ ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அதாவது மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 4 இங்கே வெறும் இ ஸ்கொயர் தான் இருக்கும். அப்போ அந்த இ ஸ்கொயர் போட்டுக்கிறாங்க மைனஸ் இங்கே வேல்யூஸ் என்ன இருக்குன்னா 4 மட்டும் தான் இருக்கும். அந்த 4 எடுத்துட்டாங்க 1 இருக்கும். ஸோ இ ஸ்கொயர் மைனஸ் 1 இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேல்யூ தான் கிடைக்கும் 4 into e square minus 1. ஸோ இதிலிருந்து ஸோ இப்போ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கு பார்த்தீங்களா இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ 0 வரணும்னா இந்த வேல்யூ நமக்கு 0 வரணும்னு வச்சுங்களேன். இப்போ 0 வரணும் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஈங்கிற வேல்யூ 1 வந்துச்சுன்னா 0 வருமா? ஸோ ஈங்கிற வேல்யூ 1 வந்துச்சுன்னா அது பரவலையுமா ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம் பார்த்தீங்களா அதில் அதுபடி வந்த மாதிரி. ஸோ அப்போ மையத்தொலைத்தாவோட வேல்யூ 1 வந்துச்சுன்னா இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ 0 வரும். ஸோ அப்போ தான் அது பரவலையுமா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இருந்ததுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா அதே மாதிரி அதாவது 1க்கும் அதாவது 0க்கும் ஈயோட வேல்யூ 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா அது ஒரு நீளோட்டமா ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி தேர்ட் கண்டிஷன்ல கிரேட்டர் தேன் 0 அதாவது 1க்கு மேல என்ன வேல்யூ வந்தாலும் அது ஒரு அதிபரவளையமா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதனால இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிச்சு வந்துருச்சா? ஸோ இந்த வேல்யூல இருந்து இதை நீங்க சிம்பிளை பண்ணும்போது அதை சிம்பிளை பண்ணீங்கன்னா இந்த மையத்தொலைத்தாவோட வேல்யூவை பொறுத்து இந்த 3 பரவளையமா நீளமோ அதிபரவளையம் டிஃபரன்ஸ் ஆகும். அதனாலதான் அந்த கோனிக்ஸோட பொது வெளிச்சம்பாடு நம்ம கண்டுபிடிச்சோம்.
நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பரவலின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கலாம்.